अस्सलाम वालेकुम and hi friends, welcome to chellamtips. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற மருந்து பாட்டிலை யூஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்பவே அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரே சைஸில் இருக்க மாதிரி ஒரு 5 மருந்து பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாட்டில் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹாஃப் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட மூடி மேலே ஒரு ஹோல் போட்டிருக்கேன். ஆணி வச்சு ஹோல் போட்டிருக்கேன். இன்றைக்கி கிராஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாதி போர்ஷன் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதை மட்டும் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சு அந்த பாட்டம் சைடை வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு கிராஃப்டில் பார்க்கலாம். இந்த பாட்டில் எல்லாத்தையுமே இப்போ நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்டில் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுட்டு இந்த மாதிரி தொட்டு பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக அப்ளை ஆகிடும். பெயிண்ட் வந்து ஈஸியாக. அதுபோல் ஒரு கோட்டிங் அடித்து முடித்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அது மேலேயே இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பெயிண்ட் வந்து நல்லா பிடிச்சிருக்கும். இது போல் எல்லா பாட்டில்லையுமே அடிச்சுக்கலாம். ஸோ அடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ஒரு கோட்டிங் மேலே கொடுக்கவுமே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா பாட்டிலுக்குமே பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எல்லா பாட்டிலுக்கும் பெயிண்ட் பண்ணியாச்சு. மேலே இந்த மூடி சைடில் பெயிண்ட் பண்ண தேவையில்லை. அங்கே மட்டும் நம்ம ஏதாவது லேஸ் வச்சு டெக்கோர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இதில் வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் சும்மா ஒரு டாட்டாக வச்சு ஒரு பூ மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா வரைய தெரியும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இந்த ஓரங்களில் வந்துட்டு ஏதாவது ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். இது போலவே எல்லா பாட்டில்லையுமே ஒட்டிக்கலாம். இப்போ எல்லா பாட்டிலையுமே ஒட்டியாச்சு. மேலே வந்து இந்த மூடி தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்க மாதிரி ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மூடியை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு. அவ்வளோதான், நம்மளோட மெடிசன் பாட்டில் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது நமக்கு இந்த மாதிரி ஒரு கட்டைப்பையில் இருக்கிற அந்த ஸ்டிக் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஸ்டிக்கை வந்து நான் கிளிட்டரிங் டேப் வச்சு கவர் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ இப்போ கவர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு இதை ஒரு வேல் ஹேங்கிங்காக ரெடி பண்ண போகிறோம். ஸோ 5 பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே மிடில் தொங்கக்கூடியது கொஞ்சம் லென்த்தாகவும் அடுத்தடுத்தது அதை விட கொஞ்சம் சின்னதாகவும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நூல் வந்துட்டு நான் உள்ள நூல் எடுத்திருக்கேன். ரெட்டையாக கோத்துக்கோங்க. ஸோ ஹோல் வழியாக நம்ம கோக்குற அந்த நூல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து கிளாத் கேரி பேக் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு இந்த மாதிரி கோத்துக்கிறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீட்ஸ் அதெல்லாமே கோத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா உட்டன் பீட்ஸ் வந்து இருக்குது கலராக. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் இந்த மிடில் ஸ்டேஜில் ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு அதில் கோத்துக்கிறேன். அப்புறம் இடையில இந்த மாதிரி உள்ளன் நூலில் செஞ்ச பாம்பாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்று சேர்த்துக்க போகிறேன். இது வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் காமிக்கல. நீங்கள் இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி இந்த த்ரெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது போலவே நம்ம எல்லாத்துலேயுமே கோத்துடலாம். ஸோ கோத்துட்டு இப்போ எப்படி நம்ம அந்த ஸ்டிக்கோடு இதை அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மிடில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி அதை வந்து உள்ளுக்கு கொடுத்து ஸோ இப்படி நம்ம அந்த பாட்டில் சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து இதில் ஹேங்க் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டிக்கில். அடுத்தது நம்ம இதை வந்து நகராத அளவுக்கு ஒட்டி விட்டுக்கலாம். இதில் நம்ம முடிச்சுலாம் போடணும்னு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி மாட்டி விட்டு எடுத்துட்டாலே போதும். இது போலவே நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே கரெக்டான லெவலுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒட்டி விட்டுடுங்க. அதாவது பேக் சைடில் ஒட்டிக்கோங்க, ஃப்ரண்ட்டில் தெரியாத அளவுக்கு. அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. அடுத்து நான் வந்துட்டு இந்த பைப் வழியாக வந்துட்டு ஒரு உள்ளன் த்ரெட் கொடுத்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வேலை ஹேங் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான்.
இன்றைக்கி நம்மளோட கிராஃப்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் திங்ஸ் வச்சு ரொம்ப அழகான ஒரு வேல் ஹேங்கிங் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் chellamtips மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.